ரவிக்கு அப்பொழுது 18 வயதுதான் ஆகியிருந்தது. கிராமத்தில் பள்ளி படிப்பை முடித்துக்கொண்டு சென்னையில் நல்ல காலேஜில் அப்ளை செய்து அட்மிஷன் வாங்கிவிட்டான். அவனுடைய தந்தை சுப்பிரமணியம் தன் மூத்த பையன் ராஜுவிடம் ரவியை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லி பணமும் சில பொருட்களும் வந்து தந்துவிட்டு போனார். ரவி இதற்கு முன் வீட்டை விட்டு எங்குமே போகாதவன். தனியே தங்க வேறு இடம் இல்லாமல் தன் அண்ணன் வீட்டிலேயே மாடி போர்ஷனில் வாடகை தராமல் செட்டில் ஆகி விட்டான். ரவிக்கும் ராஜுவுக்கும் கிட்டத்தட்ட 16 வருட வித்தியாசம். ரவி பிறந்ததே அவனுடைய தாய்க்கு எக்கச்சக்க சங்கடத்தையும் தந்தைக்கு சற்று அவமானத்தையும் தந்தது. முதல் மகன் காலேஜ் சேரும் நேரத்தில் தாய் கர்ப்பமானால் யாருக்கு தான் சங்கடம் வராது? அதனாலேயே ரவிக்கு வீட்டில் அவ்வளவாக அக்கறை கிடைக்கவில்லை. ஏனோ தானோ என்றுதான் ரவியின் படிப்பு உட்பட நடந்தது. ராஜுவின் கல்யாண சமயத்தில் கூட சிலரிடம் ரவியை தூரத்து உறவு என்றுதான் அறிமுகம் செய்தனர். இதையெல்லாம் பொறுத்து கொண்ட ரவி வீட்டை விட்டு வெளியேற துடித்தது நியாயம்தானே? ரவி வாட்ட சாட்டமாக மட்டுமல்ல, புத்திசாலியும் கூட. ராஜி அப்படி இல்லை. புத்தக படிப்பை தவிர உலக நாணம் கம்மி. அது மட்டுமல்ல, அடிக்கடி ரவியை குறை சொல்லுவதிலேயே அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அவனுடைய நண்பர்களுக்கும் ரவியை அறிமுகப்படுத்தவே கூச்சப்படுவான். இந்த நிலையில் ராஜுவின் வீட்டில் ரவி எப்படி வசிக்கப் போகிறான் என்று எல்லோருமே கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் வேறு வழியின்றி ரவி பொட்டி படுக்கையுடன் வந்திறங்கினான். ராஜுவின் மனைவி அனிதாவுக்கும் இது அவ்வளவாக பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டாள். அவளுக்கு கல்யாண நாள் முதலே ரவியை கண்டால் ஒரு ஈடுபாடு இல்லை. இப்பொழுது ரவி அங்கு தங்குவது பிடிக்கவில்லை. ஆனால் ராஜு ஏற்கனவே தந்தையிடம் ஒப்புக்கொண்டதால் வேறு வழியில்லை. அனிதாவுக்கு வயது 32 ஆனாலும் பார்க்க அழகாக இருப்பாள். 7 ஆண்டுகள் முன்தான் அவளுக்கு முதல் பிரசவம் நடந்தது. அழகிய ஆண் பிள்ளை. பெயர் சுதர்சன். செல்லமாக சுது என்று கூப்பிடுவார்கள். சுது இப்போது கிண்டர் கார்டன் பள்ளிக்கு செல்லும் வயதாகிவிட்டது. அனிதாவை பார்த்தால் ஒரு 25 வயதுதான் சொல்லலாம். அவளுடைய முகத்தில் இன்னும் அந்த இளமையும் பொலிவும் அழகும் குறையாமல் இருந்தது. கண்களின் கீழ்தான் சற்று கருவளையத்தை காட்டியது. சற்று சோர்வும் அவள் கண்களில் தென்பட ஆரம்பித்திருந்தன. நீண்ட அடர்த்தியான கூந்தல். எப்பொழுதுமே அவள் புடவை பிளவுஸ் கட்டுவதுதான் வழக்கம். அழகிய இடை. பிள்ளை பெற்றவள் என்பதை மறுப்பது போல குறுகியிருந்தது. சற்றே ஈரமான துண்டால் முடிந்த தலைமுடி, இடுப்பை சுற்றி கட்டியிருந்த புடவை, பளபளக்கும் தாலி, இவற்றுடன் தேவதை போல கதவை திறந்தாள். ராஜி முதலில் உள்ளே வர ரவி பின்னாலிருந்து நுழைந்தான். ரவிக்கு தன் அண்ணியை பார்த்ததும் பிரமிப்பு ஏற்பட்டது. கல்யாண தினத்தை விட இன்னமும் பொலிவாக இருக்கிறாளே என்று வியந்தான். ராஜி அவனிடம், ரவி, பராக்கு பார்க்காம நேராக மாடியில் உள்ள ஒரு ரூமுக்கு போ, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அதே மாதிரி நீயும் வேலையை கவனி, அண்ணியை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லி பாத்ரூமுக்குள் சென்று விட்டான். ரவியும் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றான். போகும்போது அண்ணியை பார்த்து, அண்ணி, சுதை எப்படி இருக்கான் என்று கேட்டான். அதுக்கென்ன, வாழுத்தனம் ஜாஸ்தி ஆகுது, ஸ்கூலில் கூட எப்பவுமே கம்ப்ளைண்ட் தான் என்றாள். அதுக்கு நான், அது எப்படிங்க அண்ணி, ராஜி அண்ணா எப்பவுமே ஸ்கூலில் அமைதியாக தான் இருப்பார் என்றேன். நான் தானே வளர்க்குறேன், அதான் உங்கள் பையன் என்ன மாதிரி ஆயிட்டே வரான் என்று அனிதா அவனை முறைத்தவாறே, ஏன் நான் லூட்டித்தனம் பண்ணியிருக்க கூடாதா? சரி சரி, நீ மாடிக்கு போய் ஆகிற வேலையை கவனி என்றவாறு தன் மகனை கவனிக்க சென்று விட்டாள். அன்று முதல் ரவி மெதுவாக தன் அண்ணன் குடும்பத்தில் ஒரு சேவகனாக மாறிவிட்டான். காய்கறி வாங்குவதிலிருந்து சுதுவை பள்ளிக்கு ரெடியாக்குவது வரை ரவியின் வேலைப்பளு மெதுவாக அதிகரித்தது. இதற்கு இடையில் அவன் தனது காலேஜ் படிப்பையும் விடாமல் செய்து கொண்டிருந்தது அவனுடைய புத்திசாலித்தனத்தால் மட்டும்தான். அடிக்கடி ரவியும் அனிதாவும் கடைக்கு போவார்கள். முக்கிய சாமான் வாங்க வேண்டுமென்றால் மட்டும் ராஜுவும் அனிதாவும் செல்வார்கள். மற்ற எல்லாவற்றிற்கும் ரவி ஒரு அடிமையாக்கி விட்டான். செடிக்கு தண்ணி ஊற்றுவது, சுதுவுக்கு உணவு ஊட்டுவது, துணிகளை உலர வைப்பது போன்று ரவியின் பணிகள் அவனுடைய பொழுதுபோக்கு நேரத்தை ஒட்டுமொத்தமாக ஒழித்துவிட்டன. சில நாட்களில் இரவிலும் சுதுவை பார்த்து கொள்ள நேர்ந்தால் அவனது தூக்கமும் கெட்டுவிடும். அப்படி இருக்கும்போது ஒரு இரவு ரவி படித்து கொண்டிருந்தான். ராஜுவின் பெட்ரூம் கீழே இருந்ததால் கவலைப்படாமல் தன் ரூமின் வெளிச்சத்தில் அடுத்த நாள் பரீட்சைக்காக படித்து கொண்டிருந்தான். மிகவும் முக்கியமான பரீட்சை அது. அன்றிரவு படிக்காவிட்டால் அவனது நிலைமை மோசம்.
ஆனால் முழு இரவு முழித்திருந்தால் எளிதில் படித்து முடித்து விடலாம் என்ற நம்பிக்கை இருந்தது ரவிக்கு. மணி 1:30 ஆகும்போது ரவிக்கு லேசாக தூக்கம் வந்தது. தனக்கு ஒரு காஃபி போட்டுக்கொள்ளலாம் என்று எண்ணி கீழே படியிறங்கி போனான். லைட்டை போடாமலே தட்டி தடவி காஃபியை கலந்து விட்டான். சரியாக தெரியாததால் சற்று அதிகமாகவே கலந்து 2 கப்புகளில் ஊற்றிக்கொண்டு மாடி ரூமுக்கு போகும்போது யாரோ அழுகும் சத்தம் கேட்டது. ரவி அதை அதிகம் பொருட்படுத்தாமல் மாடிப்படியில் ஏறியதும் ராஜுவின் படுக்கை அறை கதவு மெதுவாக திறந்தது. ரவி ராஜுவை தான் எழுப்பி விட்டோமோ என்று எண்ணி பயந்தான். ஆனால் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தது அவனுடைய அண்ணி. அவளுடைய அழகிய கண்கள் சற்று சோர்ந்து சிவந்து ஈரமாக இருந்தது. ரவி மாடிப்படியில் இருப்பதை கூட கவனிக்காமல் அவள் பின்கட்டுக்கு போய் கதவை திறந்து சென்று அமர்ந்து விட்டாள். ரவி மாடிக்கு போய்விடலாமா என்று யோசித்தான். நிறைய படிக்க வேண்டியிருந்தது. ஆனால் தன் அன்னிக்கு ஏதோ கவலை இருக்கிறதை உணர்ந்து காஃபியுடன் அவனும் அங்கே போனான். அண்ணி, என்னாச்சு, இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க, தூக்கம் வரலையா என்று கேட்டவாறே அவள் அருகில் அமர்ந்தான். உனக்கு என்னடா வேலைங்க, மேலே போய் படி என்று அண்ணி சொன்னாள். அண்ணி, படிப்பு இருக்கட்டும், உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, எனக்கு அழுகிற சத்தம் கூட கேட்டது என்று நான் சொன்னதுக்கு ஒட்டு கேட்குறியா என்ன, போய் வேலையை பாருடா, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை என்று அனிதா அவனை உதாசனம் செய்தாள். சரி, என்கிட்ட சொல்லலைன்னா பரவாயில்ல அண்ணி, இந்த காஃபியை மட்டுமாவது எடுத்துக்கோங்க, நானும் உங்கள் கூட உட்கார்ந்து குடிக்கிறேன் என்று அவளிடம் ஒரு கப்பை நீட்டினான். காஃபி நன்றாகவே சுட சுட மணமாக இருந்ததால் அனிதாவும் சரி என்று காஃபியை வாங்கி கொண்டார். இருவரும் சற்று நேரம் ஒன்றும் பேசாமல் காஃபி அருந்தினர். ரவி மெதுவாக மீண்டும் படிக்க மாடிக்கு போக முயலுகையில் அனிதா சற்று அழுக ஆரம்பித்தாள். அண்ணி, என்னாச்சு, என்கிட்ட சொல்லுங்க அண்ணி என்று கேட்டான். பதில் சொல்லாமல் அனிதா தன் முடியையை கட்டிக்கொண்டு சற்று தேம்பினான். அழாதீங்க அண்ணி, என்னாச்சு, அண்ணன்கிட்ட சொல்லி எல்லாம் சரி பண்ணிடலாம் என்று எல்லாம் சமாதானப்படுத்த முயன்றும் அனிதா நிறுத்தவில்லை. ரொம்ப நேரம் அந்த இடத்தில் அமர்ந்து கண்ணீர் விட்டாள். ரவியும் பொறுக்க முடியாமல் அவளுடனேயே அங்கேயே அமர்ந்து இருந்தான். ஆனால் அவள் அவனிடம் ஒன்றுமே சொல்லவில்லை. திடீரென்று 4 மணிக்கு அனிதா எழுந்து மீண்டும் தன் படுக்கை அறைக்கு சென்று விட்டாள். ஒன்றும் புரியாத ரவி தன் அறைக்குள் நுழைந்ததும் படிக்க தெம்பில்லாமல் சோர்ந்து தூங்கிவிட்டான். எதிர்பார்த்தது போல அந்த பரீட்சையில் மிகவும் மோசமான கிரேட் வாங்கினான். அதை உடனே அறிந்த ராஜி கண்ணா பின்னாவென்று ரவியை திட்டினான். பக்கத்தில் அனிதா இருக்கிறாள் என்று கூட பாராமல் திட்டிவிட்டான். ரவியின் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. படிக்காம ராத்திரி அப்படி என்னதான் பண்ணி கிழிச்சிட்ட என்று ராஜி மீண்டும் அவனை திட்ட ரவி ஒன்றும் பேசாமல் தலை குனிந்தான். ஏண்டா இந்த வயசுல ஏதோ ஒரு பொண்ணை பற்றி நினச்சிக்கிட்டு ராத்திரி நேரத்தை போக்கிட்டியா என்ன, அடுத்த தரமாவது கண்ட பொண்ணை பற்றி நினைக்காம படிக்கிற வழியை பாரு என்று சொல்லி உள்ளே போய்விட்டான். மனமுடிந்த ரவி மாடிக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டான். ஒரு அரை மணி நேரத்திற்கு பின் யாரோ கதவை தட்டினார்கள். என்ன, திட்டினது பத்தலையா என்று கோபத்துடன் ரவி கத்த, இது அனிதா, நான் திட்ட வரல, உனக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன் என்றான். இதுவரை அவனது அரை பக்கமே வராத அண்ணி இன்று இங்கு வந்ததில் அதிர்ந்தான் ரவி. உடனே கதவை திறந்து, சாரி அண்ணி, அண்ணன் மேலதான் கோபம் என்று நெளிந்தான். அனிதா சிரித்துக்கொண்டே, சரி இந்த காஃபி, அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அன்னைக்கு ராத்திரி என் கூட இருந்ததால் தானே உனக்கு பரீட்சையில் ப்ராப்ளம் வந்தது, என்னை மன்னிச்சிடு, ஆனால் நேற்று நீ சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நீ இருந்தது எனக்கு நிம்மதியை கொடுத்தது என்று சொல்லி ரவியின் நெற்றியில் ஒரு முத்தம் பதித்துவிட்டு படியிறங்கி சென்றாள். அனிதா அவனது பதிலுக்கு காத்திருக்காமல் போனது நல்லதாகி போனது. ஏனெனில் ரவிக்கு அப்போது முகமெல்லாம் வியர்த்து வாயிலிருந்து வெறும் காத்துதான் வந்தது. ரவியும் அண்ணியும் அதற்கு பிறகு மெதுவாக நண்பர்களாக நெருங்க ஆரம்பித்தனர். ரவி அன்னிக்கு செஸ் விளையாட்டும் போக்கர் விளையாட்டும் கற்றுக் கொடுத்தான். அனிதா அவனுக்கு தோசை சுடவும் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கவும் கற்றுக் கொடுத்தாள். இருவருடைய நட்பும் அழகாக வளர்ந்தது. பல பல சமாசாரங்களை பற்றி விவாரித்து ஒருவர் மற்றவரின் விவாரத்தை ரசிக்க ஆரம்பித்தனர். ஆனால் எப்போதுமே ராஜுவுக்கு இப்படி வெட்டி பேச்சு பேசுவதில் இஷ்டமில்லை. 2 பேரும் இப்படி பேசி பேசியே நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க என்று திட்டுவான். ஆனால் உள் மனதில் தன் தம்பியும் மனைவியும் நண்பர்களாக பழகுவது ஒருவித நிம்மதியை தந்தது அவனுக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனிதா சுதுவிடம் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்ததால் ரவியை ஒத்தாசுக்கு கூப்பிட்டார்.
சரி அண்ணி, எனக்கும் இன்னைக்கு அவ்வளவா படிக்க வேணாம், என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க என்றான். அந்த துணியெல்லாம் துவைச்சி ட்ரை ஆகியிருக்கும், அதை நீ எல்லாம் கொஞ்சம் மடித்து வையேன் என்றான். சுதுவின் தலைமுடியை வாரிக்கொண்டே சரி அண்ணி என்றான். ரவி எல்லா துணிகளையும் தன்னை சுற்றி வைத்துக்கொண்டு மடிக்க தொடங்கினான். ராஜுவின் ஷர்ட், பனியன், பேண்ட் என்று எல்லாவற்றையும் பணித்து ஓரமாக வைத்தான். அடுத்து சுதுவின் துணிகள் எல்லாவற்றையும் மடித்து வைத்ததும் அங்கே சுது எதற்காகவோ அடப்பிடிக்க அண்ணி அவனை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தாள். ரவி மற்ற துணிகளையும் மடிக்கத் தொடங்கினான். அண்ணியின் புடவைகள் 3 இருந்தன. அவற்றை நேர்த்தையாக மடித்து வைத்தான். அனிதாவுக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது. உடம்பெல்லாம் கூசி தலைகுனிந்து நின்றாள். ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய உதட்டில் ஏதோ ஒருவித புன்னகையையும் தோன்றியது. மாடிப்படியிலிருந்து திரும்பி பார்த்த ரவி அந்த சிரிப்பை கவனிக்க தவறவில்லை. மறுநாள் முதல் அவர்கள் நட்பு பழையபடி தொடர்ந்தது. இதற்கிடையில் துணிகளை மடித்து வைப்பது ரவியின் தின வேலை ஆகிவிட்டது. துணியை மடித்து தரேன்னு அப்படியே ஒவ்வொன்றையும் பார்த்து நேரம் வேஸ்ட் பண்ணாதடா என்றாள் சிரிப்பை வெளிங்கிக் கொண்டே. ரவியும் புரிந்தவனாக ஒன்றும் பேசாமல் துணிகளை மடித்து கொடுப்பான். அவன் விரும்பும் அன்னி ட்ரெஸ் அதற்கப்புறம் வரவே இல்லை. அவர்களிடையே துணிமணிகளை பொறுத்தவரையில் வெக்கம் துறந்து இருவரும் எல்லாவற்றையும் பற்றி பேசினர். ஒரு நாள் ராஜி அவசரமாக காலையிலே சுதுவை பள்ளிக்கு கூட்டிச் சென்று விட்டான். அங்கிருந்து அவனுக்கு நேரடியாக ஃப்ளைட் பிடிக்க வேண்டியிருந்தது. ஒரு வாரம் டூர் போக வேண்டியிருந்தது. எல்லோரும் சென்ற பின் ரவி படிக்க உட்கார்ந்தான். அப்போது கீழிருந்து தடால் என்று ஒரு சத்தம். பாத்ரூமில் துணி துவைத்து கொண்டிருக்கும் போது சோப்பு தண்ணீரில் அண்ணி வழுக்கி விழுந்திருந்தாள். ரவி அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்தான். இடுப்பை பிடித்தவாறு அனிதா மிகுந்த வேதனையில் தரையில் கிடந்தாள். அண்ணி, என்னாச்சு என்று கேட்க, பார்த்தா தெரியலையா, துணி துவைக்கிறப்ப வலிக்கு விழுந்துட்டேண்டா. ரவி அவள் கையை பற்றி இழுத்து பார்த்தான். வலியில் கத்தினாள். அண்ணி, உங்களை அப்படியே அசைக்காம தூக்கி போய் உங்கள் படுக்கையில் போடணும். அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வலியை போக்க முடியும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என்று தன் அண்ணியை தூக்கினான். அந்த வழியிலும் அனிதா ரவியின் பலத்தை கண்டு வியந்தாள். அப்படியே தூக்கி கொண்டு போய் படுக்கையில் கிடத்தினான். அம்மா வலிக்குதே அப்பா என்று குப்பர புரண்டு படுத்தாள் அனிதா. ரவிக்கு இது எதுவுமே மனதுக்கு எந்த சஞ்சலத்தையும் உண்டு பண்ணவில்லை. தன் அன்னிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்வதில் கவனமாக இருந்தான். அடுப்பில் தண்ணீரை கொதிக்க வைத்தான். பாத்ரூம் சென்று சோப்பு தண்ணீரை துடைத்து சுத்தம் பண்ணி அவளது நனைந்த புடவையையும் எடுத்து வந்தான். ஒரு டவலால் அனிதாவின் மீதிருந்த சோப்பையும் துடைத்து விட்டான். அதற்குள் அடுப்பில் வைத்திருந்த தண்ணி கொதித்து விட்டது. அதில் சிறிது அயோடாக்ஸ் கலந்து, அண்ணி எங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க என்று கனிவுடன் கேட்டான். அனிதா விழுந்த இடத்தை அவனிடம் சொல்ல முடியாமல் வேறு இடத்தை சொன்னாள். ரவி வெந்நீரில் மெதுவாக ஒத்தடம் கொடுத்தான். அவனது விரல்கள் அவ்வப்போது அவளது இடையை தொடும்போது அனிதா நெளிந்தாள். என்னாச்சண்ணி என்று கேட்க, கூச்சமாக இருக்குடா என்று சொன்னாள். நான் தானே அண்ணி, பொறுத்துக்கோக்க என்று அவளது இடையை நேர்த்தியாக ஒத்தடம் கொடுத்தான். அப்போதுதான் தொலைபேசி அடித்தது. அனிதா ஃபோன் எடுத்து பேசினாள். ஏர்போர்ட்டிலிருந்து ராஜி. என்னடி, எல்லாம் சரியா இருக்கா என்று கேட்க, இல்லைங்க, நான் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன், ஒரே வலி, நீங்கள் இங்கே வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் என்று சொல்ல, ராஜி ஏதாவது எலும்பு முறிஞ்சிடுச்சா என்ன என்று கேட்டான். இல்லை, பெயின் தான், ஆனாலும் வலி தாங்கலை என்றாள். அப்போ சரி, அது சீக்கிரம் போயிடும், எனக்கு மிக முக்கியமான மீட்டிங் இது, அப்படியெல்லாம் வர முடியாது, ஒத்தடம் போடு, எனக்கு ஃப்ளைட் நேரம் ஆகுது, அப்புறம் பேசலாம் என்ன என்று அவள் பதிலை எதிர்பாராமல் போனை வைத்து விட்டான் ராஜி. தன் மனைவி விழுந்ததும் கூட இந்த ஆளுக்கு ஒரு பொருளாக தெரியவில்லையே என்று மிகவும் கோபப்பட்டாள் அனிதா. கோபத்தை விட வருத்தமே அதிகமாக இருந்தது. நம்மை பற்றி கவலை இல்லாத இந்த ஆளுக்கு நான் ஏன் இப்படி காத்திருக்கிறேன் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டான். அதற்குள் ரவி அவளுக்கு ஒத்தடம் கொடுப்பதை நிறுத்திவிட்டான். அவளுடைய படுக்கை அறையிலிருந்து அனிதாவை அப்படியே விட்டுவிட்டு அவசரமாக வெளியே சென்றான். ரவி, எங்கடா போற என்று அனிதா கத்தியதற்கு பதில் கிடைக்கவில்லை. எழுந்திருக்க முடியாமல் என்ன செய்வது என்று அரை மணி நேரம் குழம்பினாள் அனிதா. நகர்ந்தாலே அவளுக்கு எக்கச்சக்க வலி.
அந்த நேரத்தில் ரவி அழகாக ஒரு தட்டில் தோசை மற்றும் சட்டினியுடன் அவளுடைய படுக்கை அறைக்குள் வந்து, அண்ணி, நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்க என்று அவளுக்கு ஊட்டிவிட, சீ, என்னடா இது, எனக்கு போய் ஊட்டி விடுற என்றாள். அண்ணி, இதுக்கு போய் ஏன் வெக்கப்படுறீங்க? உங்களுக்கு சீக்கிரம் இந்த வழி போகணும்னா அசையாம இருங்க, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் என்றான் கனிவுடன். அனிதாவின் கண்கள் ஈரமாயின. கண்டு கொள்ளாமல் இருக்கும் அவன் கணவன் எங்கே, இந்த இளம் காலை எங்கே? சரிடா, நீ என்ன வேணா செய் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள். ரவி அனிதாவுக்கு தோசை ஊட்டிவிட்டான். பிறகு அழகாக வாயையும் துடைத்துவிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாய் அப்படியே கட்டிலின் அருகில் அமர்ந்து கண்ணயர்ந்தான். அனிதா அவளை அன்புடன் பார்த்தாள். நான் ஏன் இவளிடம் சங்கோச்சப்பட வேண்டும்? என்னை நேசிக்கும் நண்பர்தானே இவன், இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறானே, என் புருஷனை விட இவனுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என்றெல்லாம் யோசித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு இவன் மீது பாசம் அதிகமானது. இந்த பாசம் காலப்போக்கில் எப்படி காதலாக மாறி அந்த காதலில் நாங்கள் என்ன பண்ணணும் என்று இனிவரும் பகுதியில் பார்க்கலாம். இந்த மாதிரி காதல் கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.